கொஞ்சம் ஹை வெயிட்டேஜ் உள்ள ஒரு சாப்டர் சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஈவன் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரொம்பவே ஒரு முக்கியமான சாப்டர். அதில் நம்ம இன்றைக்கி ப்ராப்ளமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கான்செப்ஷுவல் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வி ஆர் இன்டு ப்ராப்ளம். இதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த திங் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிர்ச்சாஃப்ஸை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லாவை ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஒன்று ஜங்ஷன் ரூல், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா லூப் ரூல் அப்படி நம்ம படித்தோம். ஜங்ஷன் ரூலை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஒரு ஜங்ஷனில் என்டர் ஆகுது அப்படின்னா அதே இடத்துல எல்லா இடத்துலையும் பிரிஞ்சு போயிடும். அதாவது சம் ஆஃப் கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் ஈக்குவல் டு சம் ஆஃப் கரண்ட் லீவிங் த ஜங்ஷன். இதை நம்ம பார்த்தது. லூப் ரூலை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் ஆஃப் ஐஆர், ரைட், ப்ராடக்ட் ஆஃப் ஐஆர் ஈக்குவல் டு நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா என்னோட டோட்டல் இஎம்எஃப். இதில் எஸ்பெஷலி லூப் ரூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் சைன் கன்வென்ஷன். அந்த சைன் கன்வென்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய கரண்ட் டைரக்ஷனும் லூப் டைரக்ஷனும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதை பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது ஆப்போசிட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருந்தால் நெகட்டிவ். we are very aware of this. and அது மட்டும் இல்லாமல் என்னுடைய செல் இஎம்எஃப் அப்படின்னு நம்ம பேசும்போது அதில் என்னுடைய லூப் டைரக்ஷன் நல்லா கவனிக்கணும். கரண்ட் டைரக்ஷன் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணலை. என்னுடைய லூப் டைரக்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போச்சுன்னா என்னுடைய இஎம்எஃப் நெகட்டிவில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் என்னுடைய லூப் போகும்போது நான் அதை பாசிட்டிவ்னு ரெப்ரசன்ட் பண்ணுவேன். அதாவது ஹையர் டு லோவர் பொட்டன்ஷியல் போகும்போது நெகட்டிவ்னும், லோவர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல் போகும்போது பாசிட்டிவ்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த டயக்ராமில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த I1, I4, I5 இது இருக்கக்கூடிய வேல்யூஸ் நமக்கு தெளிவாக கொடுத்தாச்சு இல்லையா? இதுக்கான வேல்யூஸ் நமக்கு தெளிவாக கொடுத்தாச்சு. பாருங்கள், ஐம் கோயிங் டு ரெப்ரசன்ட் ஹியர். I1 எங்கே இருக்குது நமக்கு? ரைட், I1 நமக்கு இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ அந்த I1 உடைய கரண்ட் நமக்கு இங்கே தெளிவாக கொடுத்தாச்சு. ரைட், I1 உடைய கரண்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 0.3. இட் இஸ் நாட் மைனஸ், இட் இஸ் 0.3 தான். அதே மாதிரி I4, இதுதான் I4. I4 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.8 கேள்வியில் கொடுத்துருக்கு. நான் புதுசாக இதையும் எழுதலை. I5 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.4 ஆம்பியர் அப்படி நமக்கு இருக்கு. என்ன கேட்குறாங்க? ஆர் ஃப்ளோயிங் as shown in the diagram. Find current I2, I3 and then I6. இதில் என்ன கரண்ட், இதில் என்ன கரண்ட், இதில் என்ன கரண்ட் அப்படின்றத நமக்கு கேட்குறாங்க. நம்ம ரொம்ப சிம்பிளாக இந்த இடத்துல எழுதிடலாம். எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சீரீஸ் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய கரண்ட் சேமாக இருக்கும் இல்லையா? கரண்ட் சேமாக இருக்கும். பேரலல் காம்பினேஷன் சொல்லும்போது என்னுடைய வோல்டேஜ் சேமாக இருக்கும் இல்லையா? வோல்டேஜ் சேமாக இருக்கும். அப்போ இங்கே நம்ம டயக்ராமாக வருவோம். இந்த டயக்ராமில் எனக்கு I5 இங்கே இருக்குது, I6 இங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் வில் மேக் இட் சிம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா I5யும் I6ம் எப்படி இருக்கு? சீரீஸில் தானே இருக்கு. ரைட், I5யும் I6ம் சீரீஸில் இருக்கு. I5 அண்ட் I6 எப்படி இருக்கு? சீரீஸில் இருக்கு. அப்போ I5ல என்ன கரண்ட் போகுதோ அதே தான் I6லையும் போகும். அதில் நமக்கு சந்தேகமே கிடையாது. அப்போ இதோடைய கரண்ட் என்னது? 0.4 ஆம்பியர். முடிஞ்சு போச்சு, ஒரு கதை முடிஞ்சது. அப்போ I6 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ I2 அண்ட் I3க்கு வரும். I2 அண்ட் I3 பார்த்தீங்கன்னா பேரலல் காம்பினேஷனில் இருக்குது இல்லையா? இந்த இடத்துல நான் சீரீஸ் பேரலல்லாம் நான் எடுத்துகிட்டுலாம் போக முடியாது. அது ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட்டுக்கு we can. பட் இது அப்படி கிடையாது. திஸ் இஸ் நாட் அ சிம்பிள் சர்க்கியூட். நீங்கள் இதை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் தனியாக சீரீஸாகவும் அப்படிலாம் எடுக்க முடியாது. அது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஓகே, அப்போ இங்கே நம்ம என்ன கொண்டு வரோம் அப்படின்னா இந்த இடத்துல கிர்ச்சாஃப்ஸ் ரூலை கொண்டு வரோம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் ஜங்ஷன் என்ன சொல்கிறாங்க?
entering the junction will be equal to leaving the junction. அப்போ ஜங்ஷனில் என்னுடைய கரண்ட் என்னவா இருக்க முடியும்? அட் ஜங்ஷன் தெளிவாக படிச்சிருக்கோம். இந்த பாயிண்ட்டுக்கு மட்டுமே நமக்கு ஹாஃப் மார்க் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். என்னுடைய ஜங்ஷனில் என்னுடைய கரண்ட்டு 0. என்னுடைய ஜங்ஷனில் என்னுடைய கரண்ட் எப்பவுமே 0 தான். அப்போ ஏன்னா என்டரிங் வில் பி ஈக்குவல் டு யுவர் லீவிங். இப்போ பாருங்க, நான் என்ன பண்ண போகிறேன்? ஜங்ஷன் ரூலை பயன்படுத்த போகிறேன். ரைட். அப்போ இந்த ஜங்ஷன் எடுக்கிறேன். ஏன்னா இந்த ஜங்ஷன் எடுத்தால் இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி 3 இருக்குல்ல. ரைட்டா? எனக்கு 3 இருக்குது. இப்போ எனக்கு இது I4 உள்ளே வருது. I4 வில் பி ஈக்குவல் டு I5 ப்ளஸ் I3. ஏன்னா அது வெளியில் போகுதில்ல. I4உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும், I5உடைய வேல்யூவும் உங்களுக்கு தெரியும். இப்போ தேர்ஃபோர் I3 இஸ் நத்திங் பட் I4 மைனஸ் I5. முடிஞ்சது. ரைட்டா? ஸோ I4 மைனஸ் I5 இதுக்கான வேல்யூ வந்து நமக்கு சிம்பிள். இப்போ I4 நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 0.8. I5 என்ன சொல்லியிருக்காங்க? 0.4. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 0.4 ஆம்பியர். அப்போ I3லையும் நம்ம கண்டுபிடிச்சினப்பா, இதுலேயும் 0.4 வேல்யூ சொல்லிட்டீங்க. I6 and I5 they both are same. அதுவும் 0.4 ஆம்பியர்னு சொல்லியாச்சு. அப்போ நமக்கு லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு பர்சன் யார்? இந்த I2. இந்த I2வை நீங்கள் வந்து நல்ல கவனமாக பார்க்கணும். என்னுடைய I2வை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எனக்கு என்ட்ரு ஆகுது இல்லையா? ஸோ இது எனக்கு உள்ளே போகுது, இது உள்ளே போகுது, இது உள்ள, இது வெளியில் வரும். இப்போது என்னுடைய I2 வந்து எனக்கு வேணும். இப்போ இந்த I2வை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஸோ யூ ஹேவ் திஸ் ஜங்ஷன், இந்த ஜங்ஷன் இருக்குது, இல்லை இந்த ஜங்ஷன் இருக்குது, விச் எவர் த ஜங்ஷன் யூ லைக். ரைட். இஃப் ஐ கோ வித் திஸ் ஒன், இந்த ஜங்ஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த ஜங்ஷன் அட் எஸ். ஓகே. இப்போ நான் அட் Q இந்த ஜங்ஷனுக்கு போகிறேன். இந்த ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உள்ள வர? I6 உள்ள வர்ற, I3 உள்ள வர்றது, அண்ட் தென் எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு I2 அண்ட் தென் I1 வெளியில் போகுது இல்லையா? அவ்வளவுதான். அப்போ என்னுடைய I6 ப்ளஸ் I3 ஈக்குவல் டு I2 ப்ளஸ் I1. எனக்கு என்ன வேணும்? I2 மட்டும்தான் வேணும். அப்போ I2 என்ன சொல்லலாம்? I6 I3 மைனஸ் I1. ஸோ யூ கெட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் I2. இந்த இடத்துல நம்ம ஜங்ஷன் ரூலை பயன்படுத்தியிருக்கோம். ரைட்டா? ஜங்ஷன் ரூலை பயன்படுத்தி நம்ம கரண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். கரண்ட்டை தானே கேட்குறாங்க. they didn't ask anything about voltage. நீங்கள் வந்து இந்த இடத்துல லூப் ரூலை பயன்படுத்தணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஜங்ஷன் ரூலை பயன்படுத்தியே யூ கேன் ஏபிள் டு சால்வ். I6 தெரியுமா? தெரியும். I3 தெரியுமா? தெரியும். I1 தெரியுமா? தெரியும். எல்லாமே தெரியும். நீங்கள் அப்படியே யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் I2. முடிஞ்சது. ஸோ இது நமக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது தான். பட் நம்ம கேள்வியை பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? எனக்கு வந்து இந்த காம்பினேஷன் சீரீஸில் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டும் எனக்கு பேரலாக இருக்குன்னு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ் யூஸ்வல் சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன் ரெசிஸ்டரில் போட்டுருவீங்க. அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ரைட்டா? அந்த இடத்துல நீங்கள் போட்டாலும் இங்கே ரெசிஸ்டர் வேல்யூ எதுவுமே இல்லை. பாருங்கள், ரெசிஸ்டர் வேல்யூ இங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம கேள்வியில் கரண்ட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ரெசிஸ்டர் இன் சீரீஸ் பேரலல் காம்பினேஷனை பயன்படுத்தவே முடியாது. ஒரே ஆப்ஷன் ஜங்ஷன் ரூல் மட்டும்தான். பிகாஸ் எனக்கு ரெசிஸ்டர் வேல்யூ தான் இல்லையே. நீங்கள் என்ன பண்ண முடியும்? எல்லாமே நீ ஐடென்டிக்கல் அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் எடுக்க முடியாதுல்ல. யூ கேனாட் டேக், இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அதனால் கேள்வியை பார்க்கும்போது ஸ்பெண்ட் டைம் ஃபார் ரீடிங் த கொஸ்டன். நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான், கேள்விக்கு டைம் கொடுங்க. கேள்விக்கு டைம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் ஏபிள் டு டூ எவ்ரி திங். பாசிபிள் தான், எல்லாமே பாசிபிள் தான். மூவிங் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே பாருங்கள், calculate the current drawn from the battery. இந்த இடத்துல இருந்து எவ்வளவு கரண்ட் வெளியில் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த டயக்ராமை பார்த்ததும் நம்மள நிறைய பேர் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எப்படி நினச்சிருப்பீங்க? எனக்கு இது ரெண்டும் பேரலில் இருக்குது. ரைட்? இது ரெண்டும் பேரலல் காம்பினேஷனில் இருக்குது.
அப்போ பேரலல் கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் வந்து எதுனா இதில் எல்லாமே சீரீஸில் மாறிடும். அதுக்கப்புறம் இதை பேரலில் கண்டுபிடிப்பீங்க. அப்போ ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் வோல்டேஜ் கேள்வியில் இருக்குது. யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் யுவர் கரண்ட் அப்படின்றது V/R அப்படி முடிச்சிருவீங்க. பட் திஸ் இஸ் நாட் த வே யூ ஹேவ் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் நீங்கள் அப்படி சால்வ் பண்ணவே முடியாது. பட் அல்டிமேட்லி we are going to find current depend upon voltage and resistance தான். But the method is different. You cannot go with that pattern. அந்த பேட்டர்ல நீங்க இங்க ஃபாலோ பண்ணவே முடியாது. இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இதோட 5 ohm resistor இதுக்கு வந்து you have to spend time to analyze the question. அது மட்டும் இல்லாம நீங்க Kirchhoff's பேஸ் பண்ணி நீங்க ப்ராப்ளம் கொஞ்சம் நிறைய பிராக்டிஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு ப்ராப்ளம் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கேள்விகள் அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை மறுபடியும் சால்வ் பண்ணுறதுனால யூ வில் கம் டு நோ இன் அனதர் வே டு சால்வ் த ப்ராப்ளம் ஆல்சோ. ரைட், இது எல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது மட்டும்தான் பாசிபிள், இல்லைன்னா பாசிபிள் கிடையாது. இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல என்னுடைய 5 ohm அப்படின்றது பாருங்கள் இந்த லூப்புக்கும் காமனாக இருக்குது. அப்போது நான் இந்த டயக்ராமை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு நீங்களே பாருங்கள். என்னுடைய 5 ohm இங்கே இருக்குது. இது எப்படி இருக்குது? இதுவும் பேரலலில் தான் இருக்குது இல்லையா? அப்போ அதுவும் பேரலலில் தான் இருக்குது இந்த மாதிரி. அப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது 1 ohm எடுத்தீங்கன்னா இது 2 ohm எடுத்துக்கலாம். இது ஜங்ஷன் தான், பிகாஸ் இட் இஸ் பேரலல் காம்பினேஷன். பாருங்கள், இங்கே ஜங்ஷன் இருக்குது, பேரலல் தான். அடுத்து பாருங்க, இந்த 2 and 4 ohm, 2 ohm 4 ohm 2 4. இப்போ இதுவும் பேரலல்ல தான் இருக்கு. இப்போ இதுதான் நம்ம கனெக்டட் வித் 12 வோல்டேஜ். ஸோ இது எல்லாம் நீங்கள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் யூ கேன் ஏபிள் டு திங்க் திஸ். இப்போ இந்த டயக்ராம் வந்து நமக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். எஸ், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிர்ச்சாஃப்ஸ் லாவை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல இருக்குது. கிர்ச்சாஃப்ஸ் இந்த சாப்டரில் கிர்ச்சாஃப்ஸ் தான் ஒரு 90% ப்ராப்ளம் நமக்கு வரும். 90% ப்ராப்ளம் கிர்ச்சாஃப்ஸை பேஸ் பண்ணி தான், சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சால்வ் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். அண்ட் தென் நான் கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லியிருந்தேன், கிர்ச்சாஃப்ஸில் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணாமலேயே ஈஸி எப்படி 1.5 மார்க் வாங்கலாம் அப்படின்றதையும், இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நம்புகிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய காம்பினேஷனை நான் இப்படி சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் தே போத் ஆர் சேம். நான் இப்படி மாற்றிருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்னுடைய வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு நம்ம பேசும்போது பேலன்ஸ்டு கண்டிஷன் அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம். ரைட், பேலன்ஸ்டு கண்டிஷனில் என்ன, என்னுடைய ஐஜி வந்து 0வாக இருக்கும். Or we can simply say null deflection. அப்போ null deflectionல என்ன, இதை பேலன்ஸ்டு கண்டிஷன் சொன்னோம். அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கும், இது ரெண்டும் சேமாக இருக்கும். இந்த டேர்ம் in terms of galvanometer you have your 5 ohm resistor, that would be 0. அப்போ இங்கே எனக்கு கரண்ட்டே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இங்கே நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க. let us say இது A, இது B, இது C, இது Dன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லலாம், பேலன்ஸ்டு கண்டிஷன் AB ஈக்குவலாக இருக்கும், CD ஈக்குவலாக இருக்கும். அப்போ A/B, C/D சிம்பிளாக முடிஞ்சது. இப்போ இதுக்கான எல்லா வேல்யூவும் உங்களுக்கு தெரியும். எப்படி, இந்த இடத்துல இது 0 அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்த ஜங்ஷனே கிடையாது. அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கும், சீரீஸில் இருக்கும். இது ரெண்டும் எப்படி இருக்கும், சீரீஸில் இருக்கும். அப்போ நான் என்ன சொல்லலாம், என்னுடைய மேலே இருக்கிற அப்பர் பார்ட், ரைட், அப்பர் என்னது 1 + 2 which is 3 ohm. கீழே இருக்கிற அந்த டவுன், ரைட், அது வந்து பார்த்தீங்கன்னா 2 + 4 which is 6. இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கு, பேரலல்ல இருக்கு. 1/3 1/6 அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை multiply/2 பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே denominator remains same, that becomes your like fraction. அப்போ மேலே மட்டும் ஆட் பண்ண போறீங்க. 2 + 1 is 3. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2. இது என்னது, என்னுடைய பேரலல் 1/RP. அப்போ RP என்னவா இருக்க முடியும், 2வா இருக்க முடியும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ என்னுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை நான் 2 ohm அப்படின்னு சிம்பிளாக சொல்லியாச்சு. 2 ohmனு சொல்லிட்டேன்.
இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல் நம்ம கரண்ட்டை கண்டுபிடிக்கிற அதே மெத்தட் தான். கரண்ட் என்னது? I which is equal to V/R effective. V என்னது? கேள்வியில் 12 வோல்டேஜ். R என்ன? இப்போ தானே கண்டுபிடிச்சிங்க, 2 ஓம். கேன்சல் பண்ணுங்க, 6 ஆம்பியர். அப்போ இந்த சர்க்கியூட்டில் இந்த பேட்டரியில் இருந்து வரக்கூடிய கரண்ட் எவ்வளவா இருக்கான்? 6 ஆம்பியரா இருக்கு. ரைட், 6 ஆம்பியரா இருக்கு. ரொம்பவே சிம்பிள் தான். இது எப்போ சிம்பிளாக மாறும்னா, நீங்கள் இந்த சர்க்கியூட்டை இந்த மாதிரி மாற்றும் போது, நீங்கள் அதை பிளைண்டாக அப்படியே சால்வ் பண்ணீங்கன்னா that is very difficult. That is very difficult. You cannot be able to visualize அது என்ன அப்படின்றது உங்களால் கெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் போயிடும். ஓகேவா? ஸோ ட்ரை டு ப்ராக்டிஸ் மோர் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் கிர்ச்சாஃப்ஸ். இப்போ நம்ம கூட பெரும்பாலும் கிர்ச்சாஃப்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்ளம் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ரைட், பெரும்பாலும் நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ராப்ளமும் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு வந்து 2 மெட்டாலிக் பிளேட் P1 and P2, 2 மெட்டாலிக் பிளேட் இருக்கு. அதில் ஒன்று P1 and P2 அப்படின்னு சொல்லியாச்சு. ஆஸ் ஆஃப் சேம் மெட்டீரியல், ஒரே மெட்டீரியலுங்க. 2 வயரு, ஒரு வயருக்கு P1ன்னு பேர், இன்னொரு வயருக்கு P2ன்னு பேர். ஓகே, P1 and then P2. அதில் பாருங்கள், சேம் மெட்டீரியலாம், சேம் லென்த்தான். ஆனால் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, இந்த ஒயருடைய ஏரியா A1, இந்த ஒயருடைய ஏரியா A2, which mean என்னுடைய ஏரியா is not same. ஏரியா எனக்கு ஒரே மாதிரி இங்கே இல்லை, are joined together and connected to a source of EMF. ஓகேவா? அப்போ 2 ஒயர் இருக்கு. அந்த 2 ஒயர் ஒரே மெட்டீரியல், காப்பர்னா காப்பர், ஒரே லென்த், 1 மீட்டர் 1 மீட்டர், இல்லை 5 மீட்டர் 5 மீட்டர், இல்லை 3 சேம் லென்த். பட் அந்த ஒயருடைய ஏரியா மட்டும் மாறுது. நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை படிச்சிருப்போம். என்னுடைய லென்த்து, ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னுடைய ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும், இல்லையா? இது பாருங்க, என்னுடைய ஏரியா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரைட், ஏரியா வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், லென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன தான் கேட்குறாங்க கேள்வியில் பார்க்கலாம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான். இங்கே எங்கடா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்தது? எந்த வேல்யூமே கொடுக்கல. நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். என்ன சொன்னோம்? I அப்படின்றது NEA VD அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ VD இஸ் நத்திங் பட் I upon NEA. கரெக்டா? இதில் எனக்கு வந்து கரண்ட்டும் கொடுக்கல, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. இந்த இடத்துல நான் என்ன பண்ணட்டும்? இதை நம்ம அப்படியே சிம்பிளாக ஈஸியாக தான் கொண்டு போக போகிறோம். வில் டிஸ்கஸ். சின்ஸ் நமக்கு வந்து we are talking about the ratio of the drift to electron and the resistance, because we have length and the area material அப்படின்றதுனால obviously இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம கொண்டு போக போகிறோம். அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, என்னுடைய கரண்ட் இங்கே இருக்குது பாருங்கள், இதை V/Rன்னு மாற்ற போகிறேன். அவ்வளோதான், இதை V/Rன்னு மாற்ற போகிறேன். பெரிய வித்தியாசம்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான். பிகாஸ் இது நீங்கள் யோசிக்கணும். இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கலாம், இப்போ நான் சொல்லிட்ட பிறகு. ஆனால் நீங்கள் எக்ஸாம் டைமில் you will get confused. ஸோ கேள்வி பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரை டு விஷுவலைஸ். என்கிட்ட 2 ஒயர் இருக்குது, ரைட்டா? 2 ஒயர் இருக்குது, இதுவுமே காப்பர் தான். 2 ஒயர் இருக்குது, ரைட்? இதை P1 சொல்கிறேன், இதை P2ன்னு சொல்கிறேன். இதோடைய லென்த்து ரெண்டுமே சேம் தான். இதோடைய மெட்டீரியல் சேம் தான். இதுவும் காப்பர் தான், இதுவும் காப்பர் தான். இதுவும் 1 மீட்டர் தான், இதுவும் 1 மீட்டர் தான். ஆனால் இதோடைய ஏரியா மட்டும் மாறுது பாருங்கள். இது வந்து A1, இது வந்து A2, டிஃப்ரெண்ட் ஏரியா. ஸோ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன் த 2 ஒயர் when they are in parallel and series combination. பாருங்கள், இப்போ இந்த 2 ஒயரை சீரீஸாக வச்சுருக்கும் போது என்னுடைய ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ரிலேஷன் என்ன, பேரலாக இருக்கும்போது என்னுடைய ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ரிலேஷன் என்ன. பாருங்கள் எப்படி கேட்குறாங்க பாருங்கள். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நமக்கு இருக்கிற ஒரே ஃபார்முலா இதுதான், ரைட்? இது மட்டும் தானா? இன்னொன்று இருக்குது, நம்ம வந்து V = U + ATன்னு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதில் U 0ன்னு சொல்லியிருப்போம், ATன்றது QET/M, இதுவும் நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது, டைம் கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ we cannot go with this one. இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நம்ம பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை, பயன்படுத்தணும்னு பிரயோஜனம் கிடையாது. சரியா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாதனால we are not going to. அப்போ இதை விட்டுருங்க. அப்போ நமக்கு இருக்கிற ஒரே டேர்ம் இது மட்டும் தான். அப்போ V is nothing but I upon NEA
இந்த I என்ன சொல்லலாம் V by R NEA. ஓகே NEA. இதில் எந்த சந்தேகமும் இருக்க வாய்ப்பு கம்மி தான். Since we are talking about the length, material, area, என்னுடைய ரோவை நான் அப்படியே சேஞ்ச் பண்ண போகிறேன். பாருங்கள், என்னுடைய V is nothing but என்னுடைய இது வோல்டேஜ், இது வெலாசிட்டி, இது வெலாசிட்டி, இது வோல்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பை என்னுடைய ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் என்ன ரோ எல் பை ஏ வரும் இல்லையா, பை ஏ, இந்த NEA. இப்போ இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஒயர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது தான் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒயர் அப்படின்னு சொல்லும்போது நான் இதை எப்படி எழுதிக்கலாம், அதனுடைய ஏரியா 1 இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஏரியா 1ன்னு எழுதிக்கலாம் ரைட்டா. ஸோ இதை நம்ம பிளைண்டாக ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் திஸ். இப்போ என்னுடைய V2 எப்படி இருக்க முடியும், அதாவது என்னுடைய செகண்ட் ஒயர் எப்படி இருக்க முடியும், அதே V, அதே ரோ எல் பை ஏரியா டு NEA. ஓகேவா, NEA. இப்போ நமக்கு கன்ஃபியூஷன் வரலாம், சார் இந்த ஏவும் அந்த ஏவும் கேன்சல் பண்ணலாமா? நோ, யூ கேனாட் கேன்சல். நான் ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன், பட் நம்ம அதை ஃபைனலில் கூட கேன்சல் பண்ணிக்கலாம், ஃபைனலில் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று இல்லை எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது சார், நான் இங்கே எழுதிடுறேன். ஓகே, யூ கேன் ரைட் ரைட்டா, ஏன்னா அதோடைய ஏரியாவை தான் நம்ம வந்து பேச போகிறோம். நத்திங் டிஃப்ரென்ஸ் இன் தட், ஏன்னா இந்த ஏரியா தான் இந்த ஏரியாவும் இருக்க போகுது. அப்போ நான் V1 கண்டுபிடிச்சிட்டேன், V2வும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு கேஸை தே ஆர் இன் சீரீஸ் காம்பினேஷன். சீரீஸ் காம்பினேஷன் அதுக்கப்புறம் என்னது, parallel காம்பினேஷன். இப்போ நீங்கள் இதை யோசிக்கணும். ரைட், என்னுடைய சீரீஸ் நான் இங்கே ரஃபாக எழுதுகிறேன். என்னுடைய V அப்படின்னு சொன்னோம், V பை என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் ரோ எல் பை ஏரியா NE ஏரியா. ஸோ இதே வந்து 1 and 2க்கு எழுதுனா இது இது வந்து நம்ம 2ன்னு சொல்லியிருந்தோம், இது நம்ம 2ன்னு சொல்லியிருந்தோம். அதோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கேட்குறாங்க, தேர் ஆஸ்கிங் அபவுட் த ரேஷியோ இல்லையா, ரேஷியோ ஆஃப் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு தான் நமக்கு வந்து கேட்குறாங்க. சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன். அப்போ என்னுடைய ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி 2, ஏன்னா அதனுடைய ரேஷியோ தானே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சீரீஸ் காம்பினேஷன். ஸோ இப்போ இது 1 அண்ட் தென் இது 2. என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டுத்தையும் அப்படியே கோயிங் டு ஆட். இப்போ பாருங்கள், என்னுடைய V இது ரைட், V அப்பான் எனக்கு பாருங்கள் என்னுடைய ரோ எல் பை ஏரியா 1, இந்த NE ரெண்டுத்துக்கும் காமன் தானே. இப்போ NE நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அப்படி வெளியில் எடுத்தால் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லும்போது என்னுடைய ஏரியா வந்து 1 தான் இல்லையா. அண்ட் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோ எல் ஏரியா 2, ஏரியா 2 டைம்ஸ் NE1 ரைட், NE1 அதே ஹோல் டிவைடட் பை அப்புறம் என்னுடைய V வந்து அப்படியே எடுத்திருக்கேன், என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏன்னா V by R தானே, இதோ இது மொத்தமாக ரைட். இது என்னது வோல்டேஜ், இதனுடைய ஆறு தான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி மாற்றிருக்கேன், ரோ எல் பை ஏ. இப்போ நான் கம்பைன் பண்ணி இருக்கிறது எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு 2 டேர்ம் இருக்குது, அதனால நான் 2ஆக எழுதியிருக்கேன். என்னுடைய Nயும் Eயும் A1 காமன், ஏன்னா we are talking about the first one. இப்போ செகண்ட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதே தான் வரப்போகுது. என்னுடைய V அப்பான் ரோ எல் பை ஏரியா 1, ரோ எல் பை ஏரியா 2 டைம்ஸ் NEA2. NEA2 இது எனக்கு சீரீஸ் காம்பினேஷன் இல்லை. இப்போ இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே கேன்சல் ஆகிடும், எல்லாமே கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த வியும் இந்த வி கேன்சல் ஆகும், இந்த டேர்மும் இந்த டேர்மும், இது 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 இது. பட் என்னுடைய ஏரியா மட்டும் பாருங்களேன், இது 1 பை ஏரியா 1, இது என்ன இருக்குது 1 பை ஏரியா 2. அப்போ இது எப்படி எழுதலாம், ஏரியா 2 அப்பான் ஏரியா 1ன்னு எழுதலாம் ரைட். ஏரியா 2 அப்பான் ஏரியா 1ன்னு எழுதலாம். இதில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், என்னுடைய ஃபஸ்ட்டு இதை நான் எழுதுகிறேன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏரியா காமனாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் என்னுடைய செகண்டு, ஸோ அதை செகண்டில் நான் எழுதிட்டேன். நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ரைட்டிங் த சேம் ஃபார்மட். NE மட்டும் எனக்கு ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது, ஸோ அதை நான் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ நம்ம பேரலல் காம்பினேஷனுக்கு போகலாம். பேரலல் காம்பினேஷனில் மட்டும் எப்படி சார் இருக்கும், ஏன்னா எனக்கு வித்தியாசமாக மாறுமா அப்படின்னு ஒன்றும் இல்லை, அதுவும் அதே பேட்டர்ன் தான், ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். எனக்கு பேரலல் காம்பினேஷன்
ரைட். பேரலல் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய கரண்ட் வந்து சேமாக இருக்கும், சாரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்னுடைய வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கரண்ட்டு சேம், வோல்டேஜ் டிஃப்ரெண்ட் இல்லையா, வோல்டேஜ் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், அதே ஈக்குவேஷன் இதே ஃபார்மெட்டை தான் என்னுடைய விடி இஸ் நத்திங் பட் வி அப்பான் ரோ எல் பை ஏ இந்த NEA. இப்போ இங்கே நான் என்ன சொல்லிட்டேன், என்னுடைய பேரலல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய ஏரியா 1 இங்கே அதே தான், ஏரியா 1 நம்ம இங்கே எழுதுனால அதே தான் எழுத போகிறேன். இதே என்ன எனக்கு வந்து செகண்ட் ஒயர் அப்படின்னு சொல்லும்போது வி அப்பான் ரோ எல் பை ஏரியா 2 அந்த ஏரியா 2 NE தான். இதை அப்படியே டிவைட் பண்ணி பாருங்களேன், வி கேன்சல் ஆகிடும், ரோ கேன்சல் ஆகிடும், எல் கேன்சலு, N கேன்சலு, E கேன்சலு, இந்த இடத்துல A1 கேன்சல், A2 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு ரிமைனிங் இங்கே என்ன வரைக்க முடியும்னு நினச்சிங்கன்னா 1 தான், இங்கே வெறும் 1 மட்டும்தான் இருக்கும். ரைட். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய V/R டைம்ஸ் NEA, இங்கேயும் அதே தான் பண்ணேன், இங்கேயும் அதே தான் பண்ணேன். சார் அப்போ எனக்கு இதில் மட்டும் ஏன் சார் A1 A2 வெளியில் NEA காமன் எடுத்துருக்கீங்க? எனக்கு அது சீரீஸ் காம்பினேஷன் அப்படின்னு நம்ம பேசும்போது எனக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சது, என்னுடைய வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைட்டா, சீரீஸில் என்னுடைய வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய ரெசிஸ்டன்ஸை நான் ஜஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன், என்னுடைய ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். ரைட், ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ என்னுடைய சீரீஸ் காம்பினேஷன் பேரலல் காம்பினேஷன் இதுதான். ரைட்டா, ஃபஸ்ட்டு 2 ஒயர் இருக்குது, அந்த 2 ஒயர் ஒரே மெட்டீரியல், ஒரே லென்த்து, டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ஏரியா 1 and A1 and A2. அதை என்ன கேட்குறாங்கன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கேட்குறாங்க ரெண்டுத்துக்கும். இது நமக்கு ஜென்ரலாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் அது சீரீஸ் காம்பினேஷன்லேயும் பேரலல் காம்பினேஷன்லேயும் நான் எழுதியிருக்கேன். ரைட்டா, ஸோ மேலே இருக்கிறது சீரீஸ், கீழே இருக்கிறது பேரலல் காம்பினேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ப்ராப்ளம் இந்த சாப்டர், பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ கேனாட் ஸ்கிப் திஸ் சாப்டர். இது நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்ளமில் ஃபார் ஷுர் யூ வில் லூஸ் 4 to 5 மார்க், 100% யூ வில் லூஸ் ஃபார் ஷுர். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பாருங்கள், a storage battery of EMF 8 voltage, 8 voltage இருக்கான். a storage battery of EMF 8 voltage. நமக்கு தெரியும்ல, ஒரு செல் அப்படின்னா அதனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கட்டாயம் இருக்கும், நம்ம படிச்சிருக்கிறோம். அதனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து 0.5னு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு இஸ் பீயிங் சார்ஜ்டு பை DC சப்ளை ஆஃப் 120 voltage using a resistor of 15.5 ohm. ஓகேவா, draw the circuit diagram. சர்க்யூட் டயக்ராம் ஒன்றும் இல்லை, ஸோ அதனால் நம்ம அப்படியே இங்கே இருக்குது. ஓகேவா, எனக்கு ஒரு செல் இருக்குது, அதை வந்து 120 வோல்ட்டில் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த செல்லு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 0.5, இந்த வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம் பாருங்கள், அது வந்து கனெக்டட் வித் 15.5. ஸோ சிம்பிள் சர்க்யூட் தான், அது பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் அடுத்து தான் நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். calculate the potential difference across the battery. இந்த இடத்துல மேலே 8, அந்த இடத்துல நம்முடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னவாக இருக்க முடியும்? இதில் நமக்கு முக்கியமான ஒரு டேர்ம் இருக்குது, டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னு ஒன்று பயன்படுத்துவோம். டெர்மினல் வோல்டேஜ் அப்புறம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இது வந்து செல் அப்படின்னு எடுத்தாவே நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். சார் டெர்மினல் வோல்டேஜ்னா என்ன, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கானா? யா, அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். இந்த டெர்மினல் அப்படின்றது 2 பாயிண்ட், விச் மீன் அந்த ஒரு எண்டு டு இன்னொரு எண்டு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ராப்பை தான் நம்ம வந்து டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் நடக்கும் பெரும்பாலும், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கீப் இன் மைண்ட். சரி, இப்போ நம்ம இங்கே ஒரு calculate the potential difference across the battery. ஸோ நம்ம வந்து வோல்டேஜ் எனக்கு வேணும், யூ கேனாட் ரைட். இங்கே பாருங்கள், நமக்கு பாயிண்ட்டு A and then B, இந்த பாயிண்டில் இருக்கிறது தான் கேட்குறாங்க இல்லையா? அப்போ VA VB அதில் இருக்கிற பொட்டன்ஷியல் ட்ராப் தான் நமக்கு வேணும். அப்போ என்ன சொல்லலாம், என்னுடைய செகண்டை, என்னுடைய V அப்படின்றது என்ன, IR, அவ்வளவு தானே.
அப்போ அதில் இருக்கிற என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்க முடியும் பாருங்கள், இதெல்லாம் சீரீஸ் காம்பினேஷன் தானே, சீரீஸ் காம்பினேஷன் தான். யூ கேனாட் ஹெசிடேட், இது ரெண்டு சீரீஸ். பட் நமக்கு வந்து இந்த 15 வி கேனாட் இன்க்ளூட் டைரக்ட்லி, நம்ம டைரெக்டாக வந்து இந்த இடத்துல பயன்படுத்த முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் யோர் கரண்ட். ஏன்னா கரண்ட் நமக்கு கொடுக்கல, வோல்டேஜ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீ கரண்ட் தெரிஞ்சாதான் உன்னுடைய வோல்டேஜை நீ கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வோல்டேஜ் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்னது இங்கே 0.5, ரைட்? ஸோ வில் சி வாட் இட் இஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், எனக்கு இந்த கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். நம்ம செல் அப்படின்னா ஒரு காம்பினேஷன் எடுத்துருப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. EMF is equal to IR plus V அப்படின்னு நம்ம எடுத்தோம். Or we can also say IR plus IR EMF. இந்த இடத்துல நம்ம I அப்படின்றது என்ன சொல்லியிருந்தோம், இது நான் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். கட்டாயம் நீங்கள் இதை இப்படி தான் எழுதணும், காம்பினேஷனில் தான் நீங்கள் -V எழுதணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல ஐயை நம்ம காமனாக எடுத்துட்டோம். எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ரெசிஸ்டன்ஸை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். என்னுடைய ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ண போகிறேன். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறேன், நமக்கு தெரியுமே எக்ஸ்டர்னல் அண்ட் தென் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் இங்கே யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எக்ஸ்டர்னல் இன்டர்னலும் எனக்கு யோசிக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. தே ஹேவ் கிவன் டைரக்ட்லி, டைரெக்டாக நமக்கு இருக்குது. அதை அப்படியே ஆட் பண்ணுங்கள். எனக்கு என்ன இருக்குது 15.5, அடுத்து என்ன இருக்குது 0.5 இல்லையா, 15.5 0.5 அப்படின்னு இருக்கா. தட் இஸ் நத்திங் பட் யூ 16. 15.5 0.5 இஸ் 16. அப்போ என்னுடைய கரண்ட், என்னுடைய வோல்டேஜ் என்ன சொல்லலாம் சார், வோல்டேஜ் தான் சார் எனக்கு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. பாருங்கள், இந்த 8 நான் என்ன பண்ணுறேன், இந்த இதோட சார்ஜ் பண்ணுறேன். ஓகே, அப்போ நான் என்ன சொல்லலாம், என்னுடைய 120 இந்த 8 போச்சுன்னா மிச்சம் இருக்கிற வோல்டேஜ் இதில் ரன் ஆகும். அப்போ என்ன இருக்கும், 120 minus 8 is nothing but 112. என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் எழுதியாச்சு. இங்கே என்னது 15.5 plus 0.5 which is nothing but 16. இப்போ நீங்கள் இதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா you get your current, right? 112 divided by 16 உங்களுக்கு கரண்ட் இங்கே வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, அந்த கரண்ட்டை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ரைட்? அப்போ இதில் இருக்கிற கரண்ட்டு இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா இது என்ன சீரீஸ் காம்பினேஷன் தானே. அப்போ எனக்கு 0.5ல் என்ன கரண்ட் போக முடியும், இங்கே என்ன கரண்ட் இருக்கோ அந்த கரண்ட்டு தான் இங்கே போக முடியும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஐ டோன்ட் டூ எனி கேல்குலேஷன், ஐ எம் ஜஸ்ட் சேயிங் ஃபார் எக்ஸாம்பிள். எனக்கு 7 ஆம்பியர் வருது. 7 வருதா? தேங்க்யூ ஸோ மச் டியர், தேங்க்யூ ஸோ மச். ரைட், அப்போ இதில் வந்து எனக்கு 7 ஆம்பியர் வருது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 7 ஆம்பியரை நான் இதோட மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு அதில் இருக்கிற பொட்டன்ஷியல் ட்ராப் தானே. அப்போது 0.5 இன்ட்டு 7 உங்களுக்கு தெரியும் 35, அப்போ 3.5 வந்துருச்சு. ரைட்டா? என்னுடைய வோல்டேஜ் ட்ராப் இங்கே என்ன இருக்குது, 3.5ன்னு இருக்குது. ஓகே, 3.5ன்னு இருக்குது. ப்ளஸ் இந்த 8 ஆட் பண்ண போகிறீங்க. ஏன் சார், ஏன்னா இந்த ஏக்கும் பிக்கும் என்ன வோல்டேஜ்னு தான் கேட்குறான், அந்த டெர்மினலில் இருக்கிற வோல்டேஜ். அப்போ அதில் இருக்கிற மொத்த வோல்டேஜ் எனக்கு என்ன இருக்குது, இந்த 8 ப்ளஸ் 3.5 விச் இஸ் நத்திங் பட் 11.5 வோல்டேஜ். அப்போ இந்த ஏக்கும் பிக்கும் இருக்கிற வோல்டேஜ் என்னது 11.5. ரைட், என்னுடைய வேல்யூ வந்து 11.5 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மூணாவது கேள்வியை பாருங்கள். What is the purpose of having series resistance in the circuit? நமக்கு சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ்னால என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம எதுக்கு சொல்லுவோம், டு ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் தானே. அப்போ என்ன பண்ண போகிறேன், என்னுடைய செல்லுலையும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸினுடைய ரோல் என்னுடைய கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்கு தான், என்னுடைய கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்கு தான். அப்போ இந்த இடத்துல என்ன பர்பஸாக இருக்க முடியும், அதே தான், limit the current through the circuit illa from the source to increase the lifespan அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம அந்த ஒரு சின்ன டேப், வாட்டர் டேப் வச்சு நம்ம பேசியிருந்தோம். hope so you remember that. இப்போ இந்த கேள்வியை பாருங்க, என்ன கேட்குறாங்க, find the equivalent resistance between A and B. எங்கே இருக்குடா A, இந்த இருக்கு.
ரைட். இந்த இடத்துல இருக்கு A, இந்த இடத்துல B இருக்கு. இப்போ இதில் இருக்கிற ஈக்குவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுமா? டயக்ராமை பார்த்தாவே இது எப்படி அதை சால்வ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு தோணும் இல்லையா? ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது கஷ்டமே கிடையாது. ஃபஸ்ட்டு ட்ரை டு இது வேறு ஏதாவது உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல வந்து இஃப் இட் இஸ் இட் பாசிபிள் டு அப்ளை யுவர் கிர்ச்சாஃப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும். கிர்ச்சாஃப்ஸ் வந்து எஸ் சார் என்ன சொல்லுவீங்க, இங்கே ஒரு லூப் இருக்குது, இங்கே ஒரு லூப் இருக்குது, இங்கே ஒரு லூப் இருக்குது, இங்கே ஒரு லூப் இருக்குது சார், 4 லூப் இருக்குது. அந்த 4 லூப்பை வச்சு நான் கேவிஎலை பயன்படுத்த போகிறேன் சார். பயன்படுத்துங்க. கேவிஎலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடைய ப்ராடக்ட் ஆஃப் ஐஆர் ஈக்குவல் டு டோட்டல் இஎம்எஃப். இங்கே எங்கே ஐ இருக்குது, கரண்ட் இல்லையே. அப்போ கரண்ட் இல்லாததுனால நீங்கள் கேவிஎலை பயன்படுத்த முடியாது. ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஐஆர் தான் ஈக்குவல் டு யர் டோட்டல் இஎம்எஃப். ஏன்னா இஎம்எஃப் இல்லைன்னா கூட நீங்கள் கேவிஎலை பயன்படுத்தி யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட். ஆனால் இங்கே கரண்ட்டே இல்லையே. சரி, ஓகே. இப்போ ஜங்ஷனுக்கு வருவோம். இஸ் இட் பாசிபிள் டு யூஸ் யர் ஜங்ஷன்? ஜங்ஷனில் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஜங்ஷனில் கரண்ட் இல்லைன்னு யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அது ஜங்ஷன் ரூல். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேவிஎலும் பயன்படுத்த முடியாது, கேசிஎல்லும் பயன்படுத்த முடியாது. அப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன ஃபார்மட், நம்ம ஆல்ரெடி 10th 9th லோவர் கிளாஸஸில் படித்த ரெசிஸ்டர் இன் சீரீஸ் பேரலல் காம்பினேஷனை தான் கொண்டு வர போகிறேன். நல்லா கவனிங்க. இங்கே பாருங்களா, இது ரெண்டும் பேரலல், இது ரெண்டும் பேரலல். அதுக்கப்புறம் இது 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 4மே இப்போ பேரலல்ல மாறிடும். 4மே இப்போ பேரலல்ல மாறிடும். எப்படி சார் பாருங்க, நான் இந்த சர்க்யூட்டை ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணுறேன். மேலே இருக்கிற இந்த 10 Ohm அப்படியே வச்சுருக்கோம். இங்கே நான் என்ன சொல்லிட்டேன், இது ரெண்டு பேரலல்ல இருக்குல்ல. அப்போ இது ஒரு 10, இது ஒரு யா சொல்லுங்கப்பா சார். இந்த பேரலல் சீரிஸ் அது கண்டுபிடிக்கிற ட்ரிக்ஸ் இருக்கா சார்? ஒன்றுமே இல்லை தம்பி. இப்போது ரொம்ப சிம்பிள் தான் அது. இப்போது நீங்கள் இங்கே வந்து ஒரு 10 பேர் போகிறீங்க, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்ததும் 2 வழி இருக்குல்ல. அப்போ இது என்ன ஆகிடும்னா, இது வந்து பேரலல் 2 வழி. இப்போது இந்த ஜங்ஷனில் வந்துட்டிங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருது பாருங்க. அப்போ இது எல்லாமே பேரலல் தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து போகிறீங்க, ஓகே, இப்படியே போகிறீங்க. இங்கே போனதும் இது வரைக்குமே எனக்கு ஒன்று தான், ஒரே ரெசிஸ்டர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குது. சும்மா ஒரு சர்க்யூட் வரைஞ்சேன், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கப்பா, ஒரு 10 பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு 5 பேர் போயிட்டாங்க, இங்கே ஒரு 3 பேர் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான், சரியா? இது வந்து டோன்ட் ட்ரை டு அப்ளை யுவர் கேசிஎல், இட் ஒன்ட் ஒர்க் அவுட். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 2 பேர் போயிட்டாங்க. அப்போ 10 பேர் போகிறவங்க இங்கே 5 3 2 பிரிஞ்சாச்சு, ஓகேவா? இப்போ இந்த 5 பேர் இங்கே வர்றாங்க. இந்த வழியில் இவங்களுக்கு ஒரே ஒரு வழி தான்ப்பா இருக்குது, அப்படியே போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இவர் இந்த ஜங்ஷனை மீட் பண்ணுற யார், இந்த 3 பேர். இந்த 3 பேர் இந்த ஜங்ஷனை மீட் பண்ணதும் இவங்களுக்கு 2 வழி இருக்குது இல்லையா? அப்போ என்ன ஆகிடுது, இது வந்து பேரலல் ஆகிடுது, இது 2 பேரலல் ஆகிடுது. இது 2 பாரு, நான் ஏற மார்க் போட்டிருப்பேன், இது 2 பேரலல் ஆகிடுது. இப்போ இந்த 2 பேர் போகிறாங்க, இவங்களுக்கு ஒரே வழி தான். இந்த இடத்துலையும் இதே 2 பேர் தான் போவாங்க, இதுலேயே 2 பேர் தான் போவாங்க, வேறு வழி இல்லை அவங்களுக்கு. அப்போ இது என்னது, இது வந்து சீரீஸ், ஒரே ஒரு வழி தான். அப்படியே பாரு, இங்கே போகிற அதே 2 பேர் தான் இங்கே வருவாங்க. அப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, இது 3மே சீரீஸ். ஏன்னா இங்கே எதுவுமே பிரியலை பாருங்கள், சீரீஸ். இப்போ இங்கே அந்த 5 பேர் போகிறாங்க, இந்த 5 பேர் போகிறாங்க, இந்த இடத்துல இப்படி போயிட்டு இங்கேயும் அதே 5 பேர் தான், இதையும் இங்கே 5 பேர் தான். இப்போ இதுவும் எனக்கு வந்து என்ன ஆகிடுச்சு, சீரீஸ் தான். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிரியுது, இங்கே பிரியுது. அப்போ என்ன ஆகுது, இதுவும் தனித்தனியாக சீரீஸ். ஆனால் இது 3மே இப்போ என்ன ஆகிடுச்சு, பேரலாக மாறிடுச்சு. ஏன்னா ஜங்ஷன். அப்போ இதை இந்த செகண்ட் எப்படி மாத்திரம் பாருங்கள், 5 5 5. இந்த இடத்துல ஜஸ்ட் சொல்கிறேன், இது வந்து ஒரு இது 3 ஓகே, அது 3 2 2 2 5 5 5 3 2 2 2. ஹோப் ஸோ திஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா? யா, இப்படி தான் நீங்கள் வந்து பிரிக்கணும். ஸோ போகிற வழி வந்து ஒரே வழியாக இருந்தது. இப்போ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணுங்களேன், ஒரு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு 10 பேர் போகிறீங்களா, ஒரு 2 பேர் போகிறீங்களா, ஒரு 5 பேர் போகிறீங்கன்னா ஒரே ஒரு வழி இருக்குன்னா அது சீரீஸ். வழி பிரியுது
அப்படின்னா அது வந்து பேரலல் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பாருங்களேன், இங்கேயும் வந்து எனக்கு பிரிஞ்சிருச்சு பாருங்கள், ஜங்ஷன் இது எல்லாமே ஜங்ஷன் தான். இந்த பாருங்கள் இந்த இடத்துல எனக்கு பிரிஞ்சிருச்சு, இது எல்லாமே பேரலல் காம்பினேஷன் தான். இந்த இடத்துலையும் பாருங்கள் இது எனக்கு பேரலல் தான். இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு இது பேரலல் தான். இது எல்லாம் ஒரே லைனில். சப்போஸ் இது இல்லை, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இது இல்லை அப்படின்னா இது எல்லாமே சீரீஸில் வந்துடும். இது எல்லாமே சீரீஸ். பட் ஆனால் அங்கே ஜங்ஷன் இருக்குது. ஸோ தட் பிகம்ஸ் ஏர் பேரலல் ஒன். இப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சர்க்யூட்டை ஐம் கோயிங் டு ரீஅரேஞ்ச். அப்படியே அதே பாருங்கள், அந்த 10 இந்த 10 இப்படியே வந்துருச்சு. இதனுடைய ரிசல்டன் இன்னொரு 10 வந்து இங்கே இருக்கும். இப்போ இது ஒரு 10, இது 10, இது 10, 10, 10, 10. புரியுதா? இப்போ இது நீங்களே சால்வ் பண்ணிக்கலாம். நீங்களே சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்? எனக்கு என்னுடைய சர்க்யூட் ஃபஸ்ட்டு 10 இருந்தது. இங்கே இருந்த இங்கே இந்த டயக்ராமை பாருங்கள். ஐ வில் சேஞ்ச் த கலர். சி திஸ் ஒன். இது ரெண்டும் எப்படி இருக்குது? பேரலலில் இருக்குது. யூ வில் ஹாவ் ஒன் வேல்யூ. இது ரெண்டும் எப்படி இருக்குது? பேரலலில் இருக்குது. யூ வில் ஹாவ் எ ரிசல்டன் டு பி ஒன் வேல்யூ. அடுத்து நமக்கு இப்படி இருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமே, இது ரெண்டும் எப்படி இருக்குது? சீரீஸில் இருக்குது. இப்போ இது 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 இமேஜின் திஸ் இஸ் R1, திஸ் இஸ் RP அண்ட் திஸ் இஸ் R2. அப்போ R1 பேரலல் ப்ளஸ் 1/RS ப்ளஸ் 1/R2 அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன ஆகுது, என்னுடைய சர்க்யூட்டை நான் ஈஸியாக மாற்றிட்டேன். நான் இங்கே கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. ரைட்டா? ஸோ ஐ மேட் இட் சிம்பிள். புரியுதா? இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டு தான் எனக்கு இது. ஓகே, அப்போ இதிலேருந்து பாயிண்ட் ஏ, இதிலேருந்து பாயிண்ட்டு பி. இப்படி தான் வந்து சர்க்யூட்டை யூ ஹேவ் டு ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்த ப்ராப்ளமுக்கு போகலாம். ஃபைன். இப்போது இந்த ப்ராப்ளமை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஓகே, இதெல்லாம் எல்லாமே கேவியல் தான். யூஸிங் கிர்ச்சாஃப்ஸ் ரூல். ஏன்னா நீங்கள் PYQ எடுத்தீங்கன்னா இந்த கிர்ச்சாஃப்ஸை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இருக்குது. யூஸிங் கிர்ச்சாஃப்ஸ் ரூல் டிட்டர்மைன் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் A and D. A and D எங்கே இருக்குது? ரெண்டுமே அப்படியே டயகனல் ஆப்போசிட்டில் இருக்குது. இது A, இது D. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணுமா. வென் நோ கரண்ட் ஃப்ளோஸ் இன் த ஆர்ம் BE. அப்போ இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சே. இந்த இடத்துல என்ன சொல்லிட்டேன்? நோ கரண்ட்டாக. நோ கரண்ட், இதில் கரண்ட்டே இல்லை. ஓகேவா? இதில் நோ கரண்ட். இப்போ இந்த இடத்துல I ஈக்குவல் டு நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். I ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போது எனக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் இங்கே ஒரு லூப் அவனே சொல்லிட்டான், கிர்ச்சாஃப்ஸ்னு சொல்லிட்டான். அப்போது AFEBA ஒரு லூப்பு, BEDCB இன்னொரு லூப்பு. அப்போது இஃப் யூ விஷிங் கிளாக் வைஸ்னால் கிளாக் வைஸ் போங்க. இல்லை சார் எனக்கு ஆன்டி கிளாக் வைஸ் தான் பிடிக்கும் சார், ஓகே ஆன்டி கிளாக் வைஸ்னு போகலாம். உங்களுடைய விருப்பம் தான். கிளாக் வைஸ் போனாலும் சரி, ஆன்டி கிளாக் வைஸ் போனாலும் சரி. நம்ம படிச்சிருக்கிறோம் சைன் கன்வென்ஷன். அதில் நம்ம KVL அப்ளை பண்ணும்போது ஒரு லூப் எந்த டைரக்ஷனில் பயன்படுத்த போகிறீங்களோ இன்னொரு லூப்பும் அதே டைரக்ஷன் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு. இப்போ இந்த டயக்ராமை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த டயக்ராமுக்கு ஐம் கோயிங் டு எரேஸ் நவ். ரைட்? இப்போ இந்த டயக்ராமுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு கரண்ட்டுடைய டைரக்ஷனில் இங்கே எதுவுமே கொடுக்கல. பிளைண்டாக தே ஹேவ் கிவன், அவ்வளோதான். ரைட்? பெருசாக நமக்கு வந்து எந்த டீட்டாஸும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு இங்கே வோல்டேஜ் இருக்குது 6 வோல்ட்டு. அப்போ இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து நெகட்டிவ் டெர்மினலாக இருக்குது. ஸோ கரண்ட் அப்படியே போகுது. அஃப்கோர்ஸ் இதுலேயும் இப்படி தான் எனக்கு வெளியில் வரும் கரண்ட். ஏன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் கரண்ட்டுடைய டைரக்ஷன். அப்படியே கரண்ட் அப்படியே வெளியில் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட் இப்படி வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது, ரெண்டை பிரியுது பாருங்கள். நீங்களே பாருங்கள், I2ன்னு இப்படி ஒன்று பிரியுது, I1ன்னு பிரியுது. இங்கே பாருங்கள் தம்பி, இது ஜங்ஷன். இதை பாருங்கள், இது 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 எல்லாம் ஒரே வழி தான். அப்போ சீரீஸ். ஓகே, இப்போ இங்கே வந்து தான் என்னாச்சு, ஜங்ஷன் பிரிஞ்சிச்சு பாருங்கள். அப்போ இது இந்த பக்கம் வருது. ஏன்னா இது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இப்படி தான் வந்து ஆகணும். நீங்கள் யோசிக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்குலாம் ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. ரைட்டா? நமக்கு வந்து ஈஸியாக வி கேன் டிஃபைன் த டைரக்ஷன். அப்போ இதில் எனக்கு எப்படி வரும், இதில் பாருங்கள் அதே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான். ஓகே ரைட்? இதுதான். இப்போது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு 10 பேர், அதே 10 நம்பரே வச்சுப்போமே. இங்கே ஒரு 10 பேர் இருக்காங்க. ரைட்? இந்த 10 பேர் இப்போ பாருங்க, 10 பேர் உள்ளே வர்றாங்க. இங்கே ஒரு 5 பேர் வெளியே போயாச்சு, இங்கே ஒரு 5 பேர் வெளியில் போயாச்சு. ஓகேவா? சாரி, இது உள்ளே இவங்க 2 பேர் உள்ளே வராங்களா? அப்போ இது 5 உள்ளே வராங்க, இங்கே 10 பேர் வெளியில் போயிடுறாங்க. ஓகே, 5 பேர் உள்ள, 5 பேர் உள்ள, இங்கே 10 பேர் வெளியில் வராங்க. நம்ம வரைஞ்ச அந்த டயக்ராம் ஏற மார்க்குக்கு படி.
அப்போ இங்கே த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10 பேர் தான். இப்போ இங்கேயும் 10 பேர் தான், இங்கேயும் 10 பேர் தான். ஆனால் இந்த ஜங்ஷனை மீட் பண்ணதும் இங்கே 5 பேர், இங்கே 5 பேர்னு பிரிஞ்சுட்டான். இங்கே 10 பேர் மீட் பண்ணுறான், 5 5 பிரிஞ்சாச்சு. பாருங்கள் எல்லா இடத்துலையும் 5 தான். அப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே 5, இங்கே என்ன இருக்குது, இங்கே. அப்போ இது எல்லாமே சீரீஸ் ஒரே மாதிரி இருக்குது. இந்த 10 10 10 10 எல்லாமே வந்து சீரீஸ். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் எப்படி இருக்குது, இடையில ஒரு ஜங்ஷன் இருக்கிறதுனால தட் பிகம்ஸ் ஏ பேரலல். பட் நம்ம அங்கே இதை நம்ம யூஸ் பண்ணல, ஒரு கன்க்ளூஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போது ஒருத்தர் டவுட்டு கேட்டார் இல்லையா, அதுக்காக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பேசக்கூடிய விஷயம் இவ்வளவு தான். ரைட். இப்போ நம்ம அடுத்து என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த 10 நமக்கு தேவையில்லை. வி டோன்ட் வாண்ட் தட். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஐ டோல்டு. இப்போ நம்ம டைரக்ஷனை நம்ம வரைஞ்சிருக்கோம். டைரக்ஷன் கட்டாயம் வரையணும்ப்பா. இப்போது நீங்கள் வந்து ப்ராப்ளம் எதுவுமே சால்வ் பண்ணல. ஓகே, நீங்கள் ப்ராப்ளம் எதுவுமே சால்வ் பண்ணல, நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, அந்த டயக்ராமுக்கு டைரக்ஷனை மட்டும் இண்டிகேட் பண்ணியிருக்கீங்களா? டைரக்ஷனை மட்டும் இண்டிகேட் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு 1 மார்க். ஆமாம் சார், டயக்ராம் தான் கேள்வியிலே இருக்குது, அதுக்கு கூடவா 0 மார்க் நீங்கள் இண்டிகேட் பண்ணுறீங்கல்ல? அதே மாதிரி எந்த லூப் எடுக்கிறீங்க, என்ன டைரக்ஷன் எடுக்கிறீங்க, அதுவுமே இதெல்லாம் அடங்கும். அப்போ என்ன ஆகுது, எனக்கு இந்த இடத்துல என்னுடைய கரண்ட்டை வந்து நான் ஸ்ப்ளிட் அப் பண்ண போகிறேன். ரைட், என்னுடைய கரண்ட்டை வந்து நான் ஸ்ப்ளிட் அப் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு இதெல்லாம் 10 10 10 போச்சு, இதெல்லாம் எனக்கு 5 5 போச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இங்கே எனக்கு 10, இங்கே 10 10 எல்லாமே சேம் தானே. ரைட். அப்போ லெட்டர்ஸ் இது வந்து எனக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஏதோ ஒரு லைக் இப்போ நான் ஐ வருது, லெட்டர்ஸ் இது வந்து ஐயனே வச்சுக்கிறேன், இது ஐயனே வச்சுருக்கேன். இப்போ என்ன ஆகுது, இந்த ஐ தான் வந்து எனக்கு இந்த இடத்துல பிரிஞ்சிருச்சு. அப்போ இதை வந்து I2ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து I1ன்னு வச்சுக்கலாம். ரைட். இப்போ ஐன்ற கரண்ட் இப்படி போகுது, இந்த ஜங்ஷன் ஏன்னா 10 பேரில் I2 அண்ட் தென் I1 5 5 பிரிஞ்சாச்சு. அதே 5 இப்படி வர்றாங்க, இந்த இடத்துல 5 வராங்க, மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது என்னவாக இருக்க முடியும், ஐயா தான் இருக்க முடியும். ஏன்னா 5 5 இது. அப்போ ஐன்றது என்ன சொல்லலாம், I1 + I2ன்னு சொல்லலாம். இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா 10 இஸ் நத்திங் பட் 5 + 5 தான். 5 + 5. இப்போ நம்ம அடுத்து பேசக்கூடிய டேர்ம் பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, BE, அந்த இடத்துல எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். நம்ம என்ன சொல்லிட்டோம், என்னுடைய I இஸ் நத்திங் பட் I1 + I2. இதை நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேவா? இதுக்கு 1/2 மார்க் கொடுப்பாங்க. ஒன்றுமே இல்லை தான், என்ன பண்ணுறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த டேர்ம் ஜங்ஷன் ரூலை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தியிருக்கீங்க. இந்த இடத்துல என்னுடைய ஐயும் I1 2 ஆட் பண்ணிங்கன்னா ஐன்னு எனக்கு சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், என்னுடைய I2 இங்கே என்ன சொல்லியிருக்கேன், I2 0ன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவனே கேள்வியில் BE அந்த ஆமில் எந்த கரண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டானே. அப்போ I2 என்ன ஆகிடுச்சு, 0ன்னு மாறிடுச்சு. அப்போது I என்ன சொல்லலாம், I1ன்னு சொல்லலாம். ரைட். I என்ன சொல்லலாம், I1ன்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜங்ஷன் ரூலை பயன்படுத்தி என்னுடைய கரண்ட்டை ஸ்ப்ளிட்டப் பண்ணி சொல்லிட்டேன். நான் இப்போ KVL பயன்படுத்த போகிறேன். KVL அதாவது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லூப் ரூல். இப்போ இவனுடைய டேர்மை பயன்படுத்தி நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த 2 ஜங்ஷன், அந்த 2 பாயிண்ட் A அண்ட் D, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ரைட்டா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2 லூப் இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த A, ரைட், FEBA இதுபடி நான் எடுத்தால் எனக்கு ப்ராடக்ட் ஆஃப் IR தானே. அப்போ 2I, சந்தேகமே இல்லை, அண்ட் தென் +3I. ஏன்னா நான் அதே டைரக்ஷனில் தான் எடுத்திருக்கேன், இதே கரண்ட் டைரக்ஷன் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அது பாசிட்டிவ் தான். அப்படியே இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வருது, ஏன்னா அண்ட் கிளாக் வைஸ் தானே எடுத்திருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு இந்த 0 ஆகிடுச்சு. அப்போ நீ அதை எழுதணும்னு அவசியம் இல்லை, I2வே வேண்டாம், இங்கே 0. இதில் எனக்கு இப்படி போகுது. அப்போ எனக்கு இருக்கிறது 2 ரெசிஸ்டர் ஈக்குவல் டு IR எழுதிட்டேன். என்னுடைய வோல்டேஜை நான் ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல பாருங்கள், என்னுடைய வோல்டேஜ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுது, அப்போ +1. இந்த இடத்துல பாரு, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுது, அப்போ +3. அப்போ இங்கே என்ன எழுதலாம், 4ன்னு எழுதலாம். கரெக்டா? இந்த இடத்துல நான் 4ன்னு எழுதலாம். அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், 6 இருக்குது. அப்போ இது 3 பாருங்கள், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுது 1, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வருது 3, அப்போ 4, இது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வருது, அப்போது 6, அப்போ +10. இது என்ன சொல்லலாம், 5I = 10. அப்போ I அப்படின்றது 2 ஆம்பியர். அடடா, ரொம்ப ஈஸியாக இருக்கே.
இப்போ நீங்களே பாருங்கள், நீங்கள் யோசிக்கணும்னு அவசியமே இல்லையே. எனக்கு என்னது, என்னுடைய I1ம் ஐயும் சேம் தானே. அப்போ இந்த I1 என்ன இங்கே இருக்குது. அப்போ இதில் போகிற கரண்ட் என்ன இருக்க முடியும், 2 ஆம்பியர் தான். ஏன்னா எனக்கு I2 தான் 0ன்னு சொல்லிட்டான்ல கேள்வியில், அவனே சொல்லிட்டான். அப்போ அது 0. அப்போ நமக்கு அடுத்து என்ன வேணும், இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் ட்ராப்பு என்ன, பொட்டென்ஷியல் ட்ராப்பு என்ன. அப்போ நான் என்ன பண்ண, ஒரு மொத்த லூப்பையும் நான் சூஸ் பண்ணலாம். மொத்த லூப்பையும் நான் வந்து சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ஏக்கும் டிக்கும் இடையில இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் ட்ராப் என்ன, இந்த 2 பாயிண்ட் வெறும் பொட்டென்ஷியல் ட்ராப் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் ரைட், இது வந்து VA, இதோ இந்த பாயிண்ட் VA ரைட்டா, இது என்னது VD கரெக்டா. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, எனக்கு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி ஒரு கம்ப்ளீட் லூப்பை நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம கம்ப்ளீட் லூப்பை தான் இந்த இடத்துல நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஆனால் இந்த இடத்துல BE அதனுடைய வேல்யூவே கிடையாது கரெக்டாக, அதனுடைய வேல்யூவே நமக்கு இங்கே இல்லை. அப்போ நான் இது ஸ்ட்ரைட்டாக ஒரு கம்ப்ளீட் லூப் எடுத்தாக்க என்னுடைய VA ரைட். அப்போ எனக்கு அதே என்னது, இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம், கரண்ட் வந்து 2ன்னு சொல்லிட்டோமா. அப்போ 2, இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன 2 தான். அப்போ 2 × 2 தான் ரைட். அப்போது I, ஏன்னா அதில் போகிற கரண்ட் I ப்ளஸ், ப்ளஸ்ஸில் சேம் டைரெக்ஷனில் அது ப்ளஸ் அப்படியே போகிறேன். இந்த இடத்துல பாருங்கள், இது 3Iன்னு இருக்குது, அதே தான் ப்ளஸ் 3I, ஏன்னா அதை நம்ம I தானே எடுத்தோம், அந்த ஐயோடைய வேல்யூ தான் 2. அண்ட் தென் இந்த பாயிண்ட்டை பாருங்கள், இங்கே எனக்கு I1 வருது, அதுவும் அதே தானே. அப்போ என்ன சொல்லலாம், அதை ஐன்னு அடிச்சுக்கலாமா. I, இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னது நமக்கு R ரைட்டா, R அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி இந்த வோல்டேஜ் இருக்குது ரைட். இந்த வோல்டேஜ் நமக்கு இந்த இடத்துல நம்ம அந்த வோல்டேஜை நம்ம மெஷர் பண்ணோம்ல. அப்போ இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு இது நம்ம ரெசிஸ்டன்ஸ் முடிஞ்சது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அந்த VD ப்ளஸ் இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு, இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு, இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு. அப்போ பாருங்கள் எல்லாமே ப்ளஸில் தான் போகுது. அப்போ 11 அது வந்து ஈக்குவல் டுவில் வந்துடும், ஈக்குவல் டு 11 சரி, ஈக்குவல் டு 11. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க ரைட். இந்த வேல்யூ எல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கெட் த ரிமைனிங் டேர்ம், உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல எனக்கு R1 இது R2ன்னு சொல்லியிருக்கு ரைட். வி டோன்ட் நோ த எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் R, ஸோ நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். ஃபைனலி வி வில் ட்ரை டு சார்ட் இட் அவுட், அது என்ன அப்படின்றத நம்ம வந்து கவனிக்கலாம். இப்போ இங்கே நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது 2 × 2, இது என்ன ஆகிடுச்சு 4, இது என்ன ஆகிடுச்சு 6 இதான் எனக்கு அது 4 6ன்னு மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு பெருசாக கொடுக்காததுனால வி ஜஸ்ட் டேக் தட் ஆஸ் ஐடென்டிக்கல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆர் யூ கேன் ஆல்சோ கன்சிடர் த வேல்யூ டு பி மேபி ஐ திங்க் வேல்யூ மிஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ரைட். ஸோ கேள்வியிலேயே நமக்கு அந்த வேல்யூ இல்லை. ஜஸ்ட் ஃபார் அவர் கன்சிடரேஷன் டேக் திஸ் அஸ் 1ன்னு வச்சுப்போம். இஃப் யூ கன்சிடர் தட் டு பி 1, எனக்கு என்ன ஆகும், இதில் போகக்கூடிய கரண்ட் அதே 2 தான். அப்போ அதையும் நான் 1ன்னு தான் சொல்லுவேன். அப்போ 2 × 1 becomes 2. அப்போது 4 + 6 + 2, அதுக்கப்புறம் என்ன இருக்குது இந்த இடத்துல 4 + 6 + 2 VA + VB = இந்த 11. இந்த மொத்த டேர்ம் அப்படி கொண்டு போயிருங்க. இப்போ என்ன ஆகிடுச்சு, எனக்கு 10 12 இங்கே ஒரு 11 இருக்குது. அப்போ எனக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா எனக்கு -12 ரைட்டா. ஸோ திஸ் வில் பி யோர் ரிசல்டன்ட். VAக்கும் VBக்கும் இடையில இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எனக்கு இதுதான். ஓகேவா. பட் இந்த இடத்துல நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மை வந்து நம்ம முக்கியமாக கவனிக்கணும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னாவே VA - VD தானே ரைட். VA - VD எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தானே. எனக்கு ஆப்வியஸ்லி சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் தான் நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்ல போகிறோம். ஸோ அதை வந்து மேக் இட் வெரி கிளியர் தட் யூ ஆர் ரைட்டிங் VA - VD. அதில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது ரொம்ப பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரைட். ஸோ திஸ் இஸ் இட். நெக்ஸ்ட் வி வில் மூவ் டு த அதர் ப்ராப்ளம். ஸோ அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே பேட்டர்ன் தான். கோயிங் டு யூஸ் அகெயின் Kirchhoff's தான் நம்ம வந்து இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். ஐ வில் கிவ் த ஹிண்ட் ஆஃப் திஸ் ஒன்.
பாருங்கள், எனக்கு வந்து இந்த மாதிரி சர்க்யூட் இருக்குது, 3 செல் இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு ரெசிஸ்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. 4, 3, 2 they've given the value specifically, எல்லாமே கொடுத்தாச்சு. கேள்வியில் நம்ம டைரக்ஷனும் கொடுத்தாச்சு. சார் இந்த இடத்துல எனக்கு இந்த டயக்ராம் வரைஞ்சா மார்க் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டால் இல்லை, மார்க் இல்லை. ஏன்னா இவன் எல்லா டைரக்ஷனும் கொடுத்துட்டான், அதனால் உங்களுக்கு இதுக்கெல்லாம் மார்க்கு கிடையாது. ஸோ நீங்கள் டயக்ராம் வரைஞ்சாலும் ஒன்று தான், வரையிலனாலும் ஒன்று தான். சார் அதுக்காக நான் வரையாமல் இருக்கலாம், ஒரு சேஃப்டிக்கு வரைஞ்சிக்கோங்க. ஒரு நல்ல உள்ளங்கள் யாருன்னா பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஆஃப் மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஒரு 6 பேர் இருப்போம், 6 பேருக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த ஹெட் அந்த பேப்பரை பார்க்கலான்னா ஓகே, பார்த்துட்டாங்கன்னா ஏன் இதுக்கு மார்க் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விச் மீன் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங். ஸோ அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க, ரைட்? ஸோ இது வந்து நமக்கு வந்து இருக்கிற சர்க்யூட். அப்போ கிர்ச்சாஃப் ரூலை பயன்படுத்த போகிறீங்க. எனக்கு I1, I2, I3 இந்த 3 வேல்யூ என்ன அப்படின்றத இவங்க கேட்குறாங்க. இதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய சர்க்யூட். எல்லாமே நமக்கு தெளிவாக கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு அப்ளை யுவர் KVL அண்ட் தென் KCL. இப்போ நீங்கள் KCL அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இந்த டயக்ராம் அப்படியே பாருங்களேன், இந்த ஜங்ஷனை பாருங்கள், இல்லை இந்த ஜங்ஷனை பாருங்கள், ஏதோ ஒரு ஜங்ஷன் பாருங்கள். சியாக இருந்தாலும் சரி, டியாக இருந்தாலும் சரி, இது 2 மட்டும்தான் நமக்கு ஜங்ஷன். ஏ ஜங்ஷன் கிடையாது, இ ஜங்ஷன் கிடையாது, பி ஜங்ஷன் கிடையாது, எஃப்பும் ஜங்ஷன் கிடையாது. ஜங்ஷன்னா பிரியிறது. ஒரே ஒரு வழி தானே இந்த எஃப்ல, இல, ஏல, பியில். அப்போ தட் இஸ் நாட் அ ஜங்ஷன். ஆனால் சி அண்ட் டி இஸ் அ ஜங்ஷன். சி அண்ட் டியில் பாருங்கள், எனக்கு I3 வெளியில் போகுது அக்கார்டிங் டு த கொஸ்டின். I1 அண்ட் I2 சாரி இது ஆக்சுவலாக அப்போ மாறி இருக்குது பாருங்கள், இது உள்ளே வருது பாருங்கள், இது உள்ளே வருது, இதுதான் வெளியில் போகுது. இது கரெக்ட். அப்போ எனக்கு I3 ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் மார்க். ஆமாம், அப்ளை KCL. அப்போ என்ன ஆகுது, இதுலேயே உங்களுக்கு ஹாஃப் மார்க் வந்துருச்சு. ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட், நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கே இப்போ ஒரு 3 மார்க் ப்ராப்ளம் கிர்ச்சாஃப்ஸ் பெரும்பாலும் 3 மார்க்கில் தான் வரும். ஓகேவா? நீங்கள் ஈக்குவேஷன் மட்டுமே ஃபார்ம் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அதுலேயே 2லேருந்து 2.5 மார்க் வந்துடும். நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாமலே, கடைசி வேல்யூ கொண்டு வராமலேயே. இது ஒரு முக்கியமான விஷயம். மேபி உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. பட் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாமலே கிர்ச்சாஃப்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் டயக்ராம் அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணாலே உங்களுக்கு வந்து 2 மார்க்கு கிட்ட வந்துடும், 2 to 2.5. அது ரொம்ப பெனிஃபிஷியல். இதுக்கு ஒரு ஆஃப் மார்க் வந்துருச்சா? அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, 2 லூப் இருக்குது. ஒன்று ABDCA, மறுபடியும் அதோடு முடிக்கணும், ஏன்னா க்ளோஸ்டு லூப். அடுத்து பாருங்கள் CDFEC, மறுபடியும் முடிக்கணும். ஸோ வாட் ஐ சோஸ், விச் டைரக்ஷன், கிளாக்வைஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இந்த இடத்துல நான் கிளாக்வைஸாக அதே மாதிரி நான் பயன்படுத்த போகிறேன். ஓகேவா? எனக்கு லூப் டைரக்ஷன் அதே தான். அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் பாருங்கள், என்னுடைய KVL அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணும்போது ABDCA, ரைட்டா? இந்த லூப் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, இதில் KVL அப்ளை பண்ணுறீங்க. என்னுடைய ஈக்குவேஷன் என்னவா இருக்குது அப்படின்றது நீங்களே பாருங்கள். ஸோ வாட் யூ கெட், என்னுடைய 2 வோல்ட், ஆப்வியஸ்லி எனக்கு நெகட்டிவ் டு பாசிட்டிவ், ஸோ சாரி பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அது நெகட்டிவில் தான் வரும். விச் இஸ் ஈக்குவல் டு என்னுடைய IR என்னது, எனக்கு இதில் போகிற கரண்ட் I1. அப்போ 4I1. அப்படியே இங்கே கீழே வர்றீங்க, கீழே வந்தீங்கன்னா எனக்கு கரண்ட் இப்படி வருது. நீ சூஸ் பண்ணுற டைரக்ஷன் Dலேருந்து C, அப்போ மைனஸில் தான் எழுத போகிறீங்க. அப்போ என்ன சொல்லலாம், 3I2. அவ்வளோதான். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் எனக்கு இன் CDFE, அப்போ அது எனக்கு பாசிட்டிவ் +1. ஓகேவா? ரைட். அப்போ எனக்கு Dலேருந்து C, there is a voltage which is from negative to positive direction, அது எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், அடுத்து யூ ஹேவ் திஸ் ஒன். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா +1, அப்போ ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகுது, அப்போ -1 வோல்டேஜ், which is equal to எனக்கு இங்கே பாருங்கள் என்னுடைய I2 3, அடுத்து DCFE. அப்போது லூப் இப்படி போகுது, கரண்ட் அப்படி தான் போகுது. அப்போ நான் அதை பாசிட்டிவில் தான் எழுத போகிறேன். அப்போ 2I3, இங்கே எனக்கு பேட்டரி இருக்குது. ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுது, அப்போ +4. அப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம்.
அப்போ எனக்கு சேம் டைரக்ஷன், அப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் அ பாசிட்டிவ் ஒன். அப்போ இதிலிருந்து ஐ கேன் மேக் 2 ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணும்போது யூ கேன் கெட் தி அதர் டேர்ம். இப்போ நீங்கள் இதில் ஒரு கன்ஃபியூஷன் வரும், சார் இப்போ எனக்கு வந்து நான் இதை சால்வ் பண்ணால் எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து I2, இங்கே I1, I2, அப்புறம் I3 3 டேர்ம் இருக்குது, ரைட்டா? நீங்கள் இது 3மே பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன் எனக்கு பத்தாது. 3வது ஈக்குவேஷன் நீங்கள் கொண்டு வந்தால் தான் யூ கேன் ஏபிள் டு சால்வ். எலிமினேஷன் மெத்தட் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு சின்ன லூப் ஹோல். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா they will make a mistake. என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஐம் சூஸிங் இயர் ஏ, அப்படியே பாருங்கள் மேலே டயக்ராமு, பி, டி, எஃப், இ, சி, ஏ. இப்போ இந்த லூப்பில் என்னெல்லாம் கரண்ட் இருக்குது பாருங்களேன். I1 இருக்குது, அப்புறம் அப்படியே வந்து I3 இருக்குது, அவ்வளோதான். I1 and I3 இருக்குது, ஓகேவா? நீங்கள் அடுத்த லூப் சூஸ் பண்ணும்போது அதே I1, I3 வர மாதிரி சூஸ் பண்ணுங்க. அது எங்கே, இங்கே இருக்குது, ரைட்? I1, I3 இருக்கா? இல்லை, ரைட்? I1, I3னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், I1, I3 இது 1. இஃப் யூ சூஸ் திஸ் சைட் அகெயின் யூ வில் ஹேவ் I1 and I2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா I2 and I3. ஸோ அகெயின் இட் இஸ் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். ஸோ நீங்கள் லூப்பை சூஸ் பண்ணும்போது எதுனா 2 டேர்ம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப பெட்டர், ஓகேவா? இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஆல்ரெடி ஃபவுண்ட் 1 டேர்ம், KCL, ரைட்? KCL நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க. அப்போ KCL என்ன சொல்கிறீங்க, I3 அப்படின்றது I1 + I2. அந்த டேர்மை இதில் எதனா ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எதனா ஒரு ஈக்குவேஷன், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த I2 வேணாம் சார், நான் வந்து I1 and I3 எடுத்துகிட்டு வரேன்னா I2வை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு வந்து I1 and I2 மட்டும் போதும் அப்படின்னா இந்த I3 இருக்கிற இடத்துல அந்த I1 + I2வை பயன்படுத்துங்க, which ever way you like. ஸோ நீங்கள் அப்படி போனீங்கன்னா பெட்டர். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் அதுதான். நீங்கள் I1 and I2 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது யூ கெட் I3, ஓகேவா? இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் I3 ஆர் I1 ஆர் I2, which ever you like. ஏதோ ஒரு டேர்மை நீங்கள் பயன்படுத்தி ட்ரை டு ஃபைண்ட் எனி 2. ஏன்னா இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் நான் சொல்கிறேன், I1, I2, I3 இருக்குது, 3 வேல்யூ இருக்குன்னா நீங்கள் வந்து 3 ஈக்குவேஷன் வச்சா மட்டும்தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். பட் எனக்கு 2 டேர்ம் இருக்குது, 2 இதுக்கு 2 ஈக்குவேஷன் போதும், எனக்கு இங்கே 3 இருக்குது. அப்போ அதை 2ஆக குறைக்கணும், ஓகேவா? குறைக்கிறதுக்கு அந்த மேலே இருக்கிற அந்த KCLுடைய ஈக்குவேஷன் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது 2 டேர்மாக மாறிடும். ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் சிம்பிளாக, ரைட்டா? ஒரு சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, தட் இஸ் த மெத்தட். ஒரு சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற லூப்லேயே அது 2 ஈக்குவேஷனாகவே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து மேலே ஒரு லூப்பு சூஸ் பண்ணேன், அடுத்து கீழே ஒரு லூப் சூஸ் பண்ணால் நமக்கு 3 டேர்ம் வந்தது. இப்போ நான் மேலே ஒரு லூப் சூஸ் பண்ணி ஓவரால் ஒரு லூப் சூஸ் பண்ணும்போது அதில் எனக்கு 2 ஈக்குவேஷனை கூட வரலாம். விச் மீன் எனக்கு 2 I1 and I2 வந்திருக்கலாம், இல்லை I2 and I3 வந்திருக்கலாம், இல்லை I1 and I3 வந்திருக்கலாம். இதனால் 2 டேர்ம் வரலாம். அந்த மாதிரி தேர் ஆர் லூப்ஸ், ரைட்? அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி யூ ஹேவ் டு சூஸ். அப்போ உங்களுடைய சொல்லுங்கப்பா. சார் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன்லயும் 3I2 காமனா இருக்கிறதுனால கேன் பி ரைட். தட்ஸ் யுவர் விஷ் டியர். நீங்கள் அதை எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம், உங்களுக்கு எது ஈஸியஸ்ட் மெத்தட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன சொன்னோம், சேம் டைரக்ஷனை நம்ம பாசிட்டிவ்னு சொன்னோம் இல்லையா, ஆப்போசிட் டைரக்ஷனை நெகட்டிவ்னு சொன்னோம். நீங்கள் அதை அப்படியே ஆப்போசிட்டாகவும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் டைரக்ஷனை நான் நெகட்டிவும், ஆப்போசிட் டைரக்ஷனை பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் ஒன்று தான். இந்த கிர்ச்சாஃப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு மெத்தடில் சால்வ் பண்ணியிருப்பாங்க. they won't be same, all will be different. when we do corrections எங்களுக்கே கொஞ்சம் which mean we will be in one flow, திடீர்னு ஒரு மெத்தட் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் வரும். ஸோ இந்த கிர்ச்சாஃப்ஸை பொறுத்த வரைக்கும் we closely watch, தெளிவாக பார்த்துட்டு தான் we give mark. அதனால தான் இந்த கிர்ச்சாஃப்ஸில் நம்ம ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ஈக்குவேஷன் நீ ஃபார்ம் பண்ணாவே போதும். இப்போ இதுலேயே பாருங்களேன், நீங்கள் ப்ராப்ளம் எதுவுமே சால்வ் பண்ணல, யூ டிடன்ட் சால்வ் எனிதிங்.
நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. இதுக்கு ஒரு half mark, இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு half mark, இதுக்கு ஒரு half mark. You didn't solve anything, but you got 1.5. You didn't solve, you didn't find the final results. எதுவுமே இல்லை, 1.5 மார்க் நமக்கு ஈஸியாக வந்துருச்சு. ஸோ இது கிர்ச்சாஃப்ஸுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஐ திங்க் தேர் ஆர் 2 to 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். டேக் as assignment.